Hi dears, welcome to Mom's Magic தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிழிஞ்சு போன பழைய ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு அழகான ஆர்கனைசர் பண்ண போறோம். வீடியோவை பார்க்க முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் Mom's Magic தமிழை புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல மெசேஜ் வரும். இப்போ வாங்க இந்த ஆர்கனைசர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கிழிஞ்ச பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது 5 வயசு பையனோட பேண்ட்டு. உங்ககிட்ட எந்த சைஸில் பேண்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் பெரிய பேண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய ஆர்கனைசர் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்க பேண்ட் வந்து கொஞ்சம் சின்னது தான். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஆர்கனைசர் செய்வோம். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டோட ஒரு காலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு காலை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இந்த பக்கமாக கிழிஞ்சிருக்கு. ஸோ இதை நான் பின்பக்கமாக வச்சுட்டு இந்த முன்னாடி மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேண்ட் வந்து மேலே அகலமாகவும் கீழே வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் இருக்குது. ஸோ நான் எல்லாமே வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நேராக வெட்டி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட பேண்ட்டை நேராக கட் பண்ணிக்கோங்க. அகலம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் கட் பண்ண பக்கத்தை ஊசி நூல் வச்சு தச்சுக்கிறேன். இந்த சைடு தச்சுட்டு இந்த கீழ்ப்பகுதியை நம்ம தச்சுக்கணும். ஊசி நூல் வச்சு சாதாரண தையல் தான் போடுறேன். டாப் போர்ஷனில் 2 சைட்லேயும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பாக்கெட்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ பேண்ட்டோட இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பாக்கெட்ஸ் வேணுமோ அத்தனை இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற இந்த துணியோட அளவில் 3ஆக டிவைட் பண்ணி நான் வந்து 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் 2 பேக்கெட் உங்களுக்கு போதும்னா இந்த இதை மெஷர் பண்ணிவிட்டு வர்ற மெஷர்மெண்ட்டை 2ஆக டிவைட் பண்ணி அந்த சைஸ்க்கு 2 பேக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வேறு கிளாத் வச்சு நான் டிசைன் பண்ணுறேன். ஒரு கிளாத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு அளவு வச்சு நீளமாக இந்த கிளாத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை நான் 2ஆக மடிச்சுட்டு அயன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த பாக்கெட்டோட மேலேயும் கீழேயும் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அயன் பண்ணிக்கிறதுனால இது வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அயன் பண்ணாமல் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஒட்ட முடியாது. ஸோ நீங்கள் அயன் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி 3ஐயுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த 3ஐயும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சாதாரண ஸ்டிச்சஸ் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை தைச்சிட்டு அடுத்து அதுக்கு மேலே உள்ளதை தைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தையல் மட்டும் போட்டுக்கோங்க கையால். மூணையும் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் 3ஐயுமே தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ சுற்றி தையல் போடணும். அந்த தையலை வந்து நான் மிஷினில் போட போகிறேன். கையில் தைக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ நான் மிஷினில் தையல் போட்டுக்கிறேன். நம்ம இதை கையிலையும் தைக்கலாம். பட் மிஷினில் தைச்சோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைச்சிடலாம். ஸோ நான் அதை மிஷினில் தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆர்கனைசருக்கு மேலே நம்ம ஒரு ஹேங்கிங் மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வளையல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத்தை இப்போ நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வளையலுக்கு மேலே கொஞ்சம் கம் தடவிட்டு இந்த கிளாத்தை அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. இந்த கிளாத்தை அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இது ஈஸி தான். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள்.
இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை உள்ளே வச்சு மடித்து தையல் போட்டுக்கிறேன். இந்த தையலை கையால் தான் போட முடியும், மிஷினில் போட முடியாது. இப்போ இந்த ஓரத்தை இதே துணியை வச்சு நம்ம கொஞ்சம் நீட்டாக்கலாம். இந்த மாதிரி வெட்டின துணியை முன்னாடியும் பின்னாடியும் கம் போட்டுட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இதுக்கு நம்ம தையல் போட தேவையில்லை, லேசாக ஸ்டிக் பண்ணிக்கிட்டா போதும். பாக்கெட்டுக்கு மட்டும் நம்ம தையல் போட்டோம். கம் போட்டு ஒட்டினோம்னா நம்ம திங்ஸ் வைக்கிறப்ப வெயிட் தாங்காமல் அது பிஞ்சிட்டு விழுந்துடும். ஸோ நம்ம அதுக்கு மட்டும் தையல் போட்டுக்குவோம். மற்றபடி இந்த மாதிரி டிசைனிங்காக நம்ம செய்கிறதெல்லாம் வந்து கம் வச்சு ஒட்டினா போதும். இதை ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிகால் இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ரெண்டுமே இல்லை. இந்த குவாரண்டைன் டைமில் என்னால் வெளியே போய் வாங்கவும் முடியாது. ஸோ நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். அது நல்லா ஃபர்மாக ஸ்டிக் பண்ணும். லாஸ்ட்டாக அந்த மேலே உள்ளதை பின்னாடி கொஞ்சம் கம் போட்டு மடக்கி விட்டு ஒட்டிடுங்க. இதே மாதிரி 2 சைடுமே பண்ணணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனல் மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.